கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கட்டளை வியாழன் குறித்து பார்ப்போமா? ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய வியாழக்கிழமையை கட்டளை வியாழன், மாண்டி தர்ஸ்டே என்று அழைப்பார்கள். இது மிகவும் முக்கியமான நாளாகும். ஆண்டவர் அவருடைய மரணத்தை நினைவு கூறத்தக்கதாக பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் நாளாக இது காணப்படுகிறது. மாண்டி என்ற சொல் லத்தீன் சொல்லாகும். மாண்டி என்பதற்கு கட்டளை என்று பொருள். அதனால் கட்டளை வியாழன் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் பேதுருவையும் யோவானையும் பார்த்து, நான் பஸ்கா ஆசரிக்க விரும்புகிறேன், நீங்கள் போய் இடத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் சொல்றாங்க. இந்த சம்பவமானது லூக்கா 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பேதுரு யோவானு சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு பஸ்கா ஆசரிக்க எந்த இடத்தை எங்க போய் நாங்க ஆயத்தம் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நகரத்துக்குள்ளாக போங்க, அப்போ உங்களுக்கு எதிராக குடத்தை கொண்டுட்டு ஒரு மனுஷன் வருவான். அவன் எந்த வீட்டுக்கு பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டுக்குள்ள நீங்க போய் அவன்கிட்ட, ஆண்டவர் எங்களை பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ண கேளுங்கன்னு சொல்வாரு. அதே போல அவங்க நகரத்துக்குள்ள போறாங்க. அங்க ஒரு குடத்துல தண்ணீர் கொண்டு எதுக்கு ஒரு ஆள் வராரு. அவர் எந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்காருன்னு பாக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அவர்கிட்ட கேட்கறாங்க. அவர் உடனே கம்பளம் முதலான விரிப்புகளை உடைய அந்த மேல அறையை காமிக்கிறாரு. இங்க நீங்க ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. ஆண்டவர் அங்க அவங்களுக்கு பஸ்காவை ஆயத்தப்படுறாரு. அந்த நாள் அவர் என்ன செய்கிறாருன்னா, அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து அவர்களுக்கு திருவிருந்து ஆராதனை, நற்கனை ஆராதனை, ராப்போஜன விருந்தை அந்த நாளிலிருந்து அவர் நமக்கு ஆரம்பித்து கொடுக்கிற சம்பவமாக அது காணப்படுகிறது. நம்மளோடு பஸ்கா ஆசரிக்க ஆசையா இருந்தேன் என்று அவருடைய சீசர்களிடத்துல சொல்லுகிறவராக காணப்படுகிறார். அப்பத்தை எடுக்கிறார், அதை பிட்டு அவர்களிடத்துல கொடுத்து, இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது, நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்றார். திராட்சை ரசத்தை எடுத்து அதை சோஸ்திரம் பண்ணி, இதை நீங்கள் பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கரத்துல கொடுக்கிறாரு. நினைவு கூறுதலாக வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. முன்பு அவர் அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவருடைய சரீரமாக அவருடைய ரத்தமாக அவர் அங்கு அவர்களுக்கு சொல்லி போஜனம் பண்ண குடிக்கிறார். போஜனமாக இரவு ராத்திரியிலே அந்த பஸ்காவை ஆசரித்து காணப்பட்டமையால் அன்றையிலிருந்து இது போஜனமாக திருவிருந்து ஆராதனையாக நம்முடைய ஆலயத்தின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு காணப்படுகிறது. இந்த ராப்போஜன பந்து முடித்த பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய ஆடையை கழற்றி அறையிலே கட்டி கொண்டவராக பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து ஒவ்வொரு சீசர்களுடைய கால்களையும் கழுவுவதற்கு அவர் ஆயத்தமாகிறார். அப்பொழுது பேதுரு சொல்றான், நீர் என் கால்களை கழுவக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கால்களை கழுவலன்னா உனக்கு என்னிடத்துல பங்கு கிடையாது அப்படிங்கிறாரு. அப்ப நீர் என் கால்களை மாத்திரமல்ல என் கையை என் சரீரம் முழுவதையும் கழுவும் அப்படிங்க. முழுகினவன் சுத்தமாக இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு அவனுடைய பாதத்தை கழுவுறாரு. அவனுக்கு மட்டுமல்ல 12 சீசர்கள் அவரை காட்டி கொடுக்க போறா அவருக்கு தெரியும். அவனுடைய பாதத்தை முதற்கொண்டு என்ன செய்கிறார், 12 சீசர்களுடைய பாதத்தை அவர் கழுவுகிறவராக காணப்பட்டார். அவர் எத்தனை தாழ்மையாக காணப்பட்டார். எந்த தாழ்மை என்று நம்மிடம் காணப்படுகிறதா? இதே வழக்கத்தை வட இந்திய பகுதியில நம்ம மிஷினரிகள் போய் பார்க்க போகும் பொழுது அந்த ஜனங்களிடத்துல நம்ம பார்க்கலாம். பாதம் கழுவுவது அன்று யூதர்களுடைய விசேஷமாக காணப்பட்டது. யோவான் 13ஆம் அதிகாரம் 14-15ஆம் வசனத்துல, ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆண்டவர் நமக்கு மாதிரியை காண்பிக்கிறவராக, அவர் நமக்கு ஒரு ரோல் மாடலாக காணப்படுகிறார். நான் எப்படி கழுவினோ அதை போல நீங்களும் கழுவுங்கள், இதை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறவராக நினைவு கூறுதலின் ஆராதனையாக காணப்படுகிறது. அவருடைய தாழ்மையை நாம் நினைவு கூர்ந்தவர்களாக, நாமும் அவருடைய அடிச்சுவடில் நடக்க நாம் தாழ்மையை அணிந்து கொள்கிறவர்களாக, எல்லோரிடமும் அவர் அன்பு செலுத்துவது போல நாமும் அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஒவ்வொரு சீசருடைய பாதங்களையும் அவர் கழுவினவராக காணப்பட்ட அவருடைய தாழ்மையை காட்டுகிறது. சீசர்களோடு அவருக்கு இருந்த ஐக்கியத்தை காட்டுகிறது. நமக்கும் மற்றவர்களுக்கும் இந்த ஐக்கியம்
இது ஒரு ஐக்கிய விருந்தாக ஆலயத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் பிரார்த்தனை விருந்துல பங்கு கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தை நாம் கிழித்து சுத்திகரித்து கொண்டவர்களாக அதில் பங்கு பெற்று அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அவரின் தாழ்மையை நாம் அணிந்து கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, இந்த மாண்டி வியாழன் என்று நீர் எவ்வளவாய் தாழ்மையாய் சுவாமி சிசுகளுடைய பாதங்களை கழுவினவராக அப்பா, நீர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உடைய சரீரமாக உடைய ரத்தமாக பானம் பண்ண எங்களுக்கு நீ நினைவு கூறுதலின் அடையாளமாக தருகிறேன் என்று சொல்லி நினைவு கூர்ந்தீரப்பா. ஒவ்வொரு முறையும் நாங்கள் நினைவு கூறும் பொழுதெல்லாம் எங்களை பாவமர சுத்திகரித்து உடைய பந்தியில் நாங்களும் சேர அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணுப்பா. நீர் எப்படியாய் தாழ்மையாய் இருந்தீரோ அதே போல நாங்களும் தாழ்மையாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை செய்யும்பா. இந்த மாண்டி வியாழன் ஆனது அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது ஐக்கியத்தையும் தாழ்மையும் கற்றுத் தருவதாக காணப்பட்டபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் இவங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.